இவ்வுலகில் சிந்தனை செய்யக்கூடிய ஆறறிவு படைத்த உன்னதமான உயிரினம் மனித இனமே. அந்த மனித இனம் வாழ குறையாத பணமும் உயர்ந்த கட்டிடமும் கொண்ட வசதியான வாழ்க்கை அல்ல. மாசுபடாத காற்று, சுத்தமான குடிநீர், தரமான உணவு இவை இருந்தால் மட்டுமே மனித இனமும் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் வாழ முடியும். இதனை நாம் கடையில் கேட்டு வாங்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. காரணம், அத்தனை மரம் வளர்ப்பதன் மூலம், மரத்தனை பேணி காப்பதன் மூலம்தான் பெற முடியும். இதோ உதாரணமாக தன்னையே வெட்டுகிற மரத்தின் ஆக்ரோஷ உணர்வை கேட்போம். ஏய் மனிதா, ஏய் மனிதா, என்னை தயவு செஞ்சு வெட்டாத, சொன்னா கேளு, அப்புறம் மழையே இல்லைன்னு இயற்கையை திட்டாத. கூலிக்கு மனிதனை கொலை செய்யும் குற்றவாளியைப் போல ஜோலிக்கு மரங்களை வெட்டி விலை பேசுவனும் ஒரு குற்றவாளிதான். விண்ணுக்கு நேரமில்லை என்பதால் வருவதில்லை நிலநடுக்கம், மண்ணுக்கு ஈரமில்லை என்பதால் தான் வரும் நிலநடுக்கம். இயற்கை வளம் அழிவதால் ஜீரணிக்க முடியாமல் கிளம்புவதுதான் இயற்கை சீற்றம். உதாரணம் ஆழிப்பேரலை, அதாவது சுனாமி. இப்படி கூலிக்கு மரத்தையே கொலை செய்யும் காடு வெட்டிகளில் ஒருவர்தான் இந்த பூமிநாதன். என்னம்மா கங்கா, சாப்பிட்டியம்மா? அப்பா, என்னம்மா? நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல மரநடு விழா வச்சிருக்காங்க. எல்லாத்தோட அப்பா அம்மா வராங்களாம். நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணுமாம்மா? அது மரநடு விழா, நீதான் மரத்தை எல்லாம் வெற்றியே. 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 கங்கா, கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டேன்பா. அப்பா மேல கோபமா? இல்லப்பா. இனி மரத்தை வெட்ட மாட்டேம்மா. சரிப்பா. மரம் வளர்க்கறத பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேம்மா. உலக சுற்றுச்சூழல் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் மாணவரிடம் சில அறிவுரைகளை கூறுவார். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை வணக்களித்தேனே, நைந்தாகிலும் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை எனக்கெனில் உணக்கம் தான் என்ற பாரதிதாசன் வரிகளை சொல்லி முதலிலே அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்து, மரம் நடுவிழாவினுடைய வாழ்த்துக்களை நதி போல முன்னேறி செல்லுகிற இந்த மாணாக்கர்கள் மத்தியிலே மரம் நடுவிழாவினை பற்றி பேசுவதிலே உண்மையிலேயே பெருமை கொண்டு, நாம் எத்தனையோ விழாக்களை கொண்டாடி வந்தாலும் இந்த மரம் நடுவிழாவின் நிகழ்ச்சியை மறந்து மறுவேளைக்கு சென்று விடுகிறோம். இன்றைய தினம் காற்று, உணவு, நீர் கிடைக்கின்றதென்றால் இது நமக்கு கிடைத்த முக்கிய காரணங்கள் மரங்கள் தான். சுதந்திரம் கிடைத்த முதல் 20 ஆண்டுகள் நாம் நன்றாக இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம், இயற்கையை நேசித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் இந்த மாசுபடுகிற சூழல் காரணமாகவும் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறந்து வருகின்றது என்பது ஒருபுறம் உண்மையிலேயே மனது மிகவாக கூறுவாட்டாற் போல் ஒரு நிமிடம் பலிக்கிறது. ஆகவேதான் நாம் இந்த மரம் நடுவிழாவை
மாணாக்கர் மத்தியிலே மாணவிகள் மத்தியிலேயும் கொண்டு சென்றால் மிகவும் சிறப்பாக என்பதற்காக சிறப்பு செய்ய முடியும் என்பதை நினைவிலே நிகழ்த்தி, அதேபோல மழை நீரும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி சேமித்து வைத்தோம் என்று சொன்னால்தான் நாம் வருங்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி சீமெண்ணைக்கின்ற அங்காடிகளிலே வரிசைப்படுத்தி நின்று கொண்டிருக்கிறோமோ அதே போல நாம் தண்ணீருக்கும் வரிசையாக நிற்கிற காலம் விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது. மழை நீரையும் சேகரிக்க வேண்டும். நினைச்சு பார்க்க கொடுமையா இருக்கிறோம் என்று சொன்னால் வருங்கால சந்ததியினராகிய நாம் நன்றாக பயனுறுவோம் என்று கூறி, நாம் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் 5 மரங்களாவது நட வேண்டும். 5 மரத்திற்கும் தாங்களுடைய பெயர்களை வைத்து பள்ளியிலாகட்டும் தங்களுடைய இல்லங்களிலாகட்டும் 5 மரங்களை நட வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் நேசித்த நண்பர்களுக்கும் என்னை நேசித்த நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திரு அன்புகுமார் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் சிறப்புரையாற்றிய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி, மழை இறங்க வண்டி விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னையா பண்ற? மரம் ஓட்ட வராம வாப்பா, மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி யோசனை தோணுச்சு? அவர் சொல்றத கேள்ற. அது சரி, மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி கட்டுறது? அது ஒண்ணுமில்லப்பா, சும்மா 3 அடி விட்டமும் 8க்கு 10 பள்ளமும் தோண்டி உடஞ்ச செங்கல்ல 6 கட்டு அடி நிரப்பி அது மேல 1க்கு 2 உயரத்துக்கு மணல் நிரப்பி கோரையிலிருந்து விழும் மழை நீரை குழாய் மூலமா இந்த தொட்டியில விட்டாலே வேலை முடிஞ்சதுப்பா. கங்கா, அந்த மரக்கண்ணை எடுமா. அப்பா அப்பா, இந்த மரத்துக்கு என் பேரே வைக்கலாம்ப்பா. சரிடா தங்கா, ஆசைப்பட்ட மாதிரியே வச்சிடலாம். மனிதா, மரம் வளர்ப்பதை எப்போதும் கைவிடாதே. வளர்ந்த மரங்களை என்றும் வெட்டிவிடாதே. மழை இல்லையேன்னு இயற்கையை திட்டாதே. தொடர்ந்து நீடித்தால் ஒருபோதும் மழை கொட்டாதே. ஒருபோதும் செய்ய மறவாதே மழைநீர் சேகரிப்பு தொட்டி. அது எப்போதும் இயற்கை வளத்தின் பராமரிப்பு வழிகாட்டி. மரம் வளர்ப்பதில் காட்டு புன்சிரிப்ப, மலைக்கற்களே நகர்ந்தாலும் தடுக்கும் மண் அரிப்ப. நாம் இனி பசுமையை காக்க புறப்படும் விடியல் கழகம். பாரதமே பசுமையாக விடியும் இன்னொரு புதிய உலகம்.